கைஸ் வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். ஸோ இப்போ ஒரு ஹாட் நியூஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஃபோர்ட்நைட் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லையும் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன பேக்ரவுண்ட் இது, ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். ஸோ டிப்பிக்கலாக என்னென்னா ஆப் ஸ்டோர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு தனியாக வச்சுருக்காங்க அண்ட் ஆப்பிளுக்கு தனியாக வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம், இது என்ன இன்வால்வ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் கூடவே வந்து வந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவங்களும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிஸ்னஸில் இருக்கிற நம்பர் 1 கம்பெனி விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த மொபைல் பிளாட்ஃபார்முக்கு காம்படிட்டிவாக வந்தாங்க. ஸோ இப்போ ஆப்பிள் வந்து அப்போ வந்து பெரிய ஃபேமஸே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சிம்பியன் அண்ட் ஜாவா அந்த மாதிரி ஓஎஸ்லாம் இருந்தப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட மொபைல் ஓஎஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன்ஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஓஎஸில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து தான் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தே பிக்அப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டால் வந்து ஆண்ட்ராய்டு அளவுக்கும் ஆப்பிள் அளவுக்கும் வந்து கம்பீட்டே பண்ண முடியல. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஆப் ஈகோ சிஸ்டம். ஸோ அவங்களோட ஆப் ஈகோ சிஸ்டத்தில் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து யாருமே ஆப் எழுத இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ஏன்னா அவங்களோட ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, லூமினா ஃபோன்ஸ் இருந்துச்சு. அது வந்து யூஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு பெரிய ஒரு மாடர்னைசேஷனே இல்லாமல் ரொம்ப நாள் இருந்துச்சு லூமினா ஃபோன்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் ஆப் எழுதுறீங்க அப்படின்னா வெறும் $25 நீங்கள் வந்து உங்களோட ஆப்பை வந்து லைவ் கொண்டு போயிடலாம். ஒரு ஆப் ஸ்டோரில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் போட்டுடலாம். அதேமாரி ஆப்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் இருக்கிறதுலே தி மோஸ்ட் எப்படி சொல்கிறது நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஆப் ஸ்டோர் அப்படின்னா வந்து ஆப்பிள் தான். ஆப்பிள்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $99 தான். ஆனால் விண்டோஸ் ஸ்டோருக்கு நீங்கள் ஆப் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட $245. அவ்வளோ காசு கொடுத்து டெவலப்பர் போட்டு திரும்ப டெவலப்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த லெஜெண்டில் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும். பார்க்க போனால் அது டெவலப்பர் நிறைய பேர் அதுக்குள்ளார வந்து நிறைய ஆப்ஸ் எழுதுறதுக்கு வந்து கேம்ஸ் எழுதுறதுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும். பட் அது கொடுக்காம அப்படி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய வைபர் பெரிய பெரிய மெசஞ்சர் அப்ளிகேஷன்ஸ், யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே அது இல்லாமல் போச்சு. அண்ட் இதனால் வந்து மக்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபோன்ஸே வாங்காமல் போய் அவங்க நோக்கியான்னு ஒரு கம்பெனியை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க பல $1 பில்லியன். அதுவுமே லாஸ்ட்டில் போய் அந்த கம்பெனி கடைசியாக விற்றுட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து ஒரு ஆப் ஸ்டோர்னால இந்த ஒரு சின்ன பழத்தினால இந்த பரமசிவம் குடும்பம் தனியாக பிரிஞ்ச மாரி ஒரு சின்ன ஆப் ஸ்டோர்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோன் வந்து சர்ஃபேஸ் நியோ அண்ட் டியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோன்ஸ் வரப்போகுது, ஃபோல்டிங் ஃபோன்ஸ் வரப்போகுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்க போகுது, தட்ஸ் அ கண்டினியூம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்க போகுது. பட் அதில் இருக்க ஆப் ஸ்டோர் வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ எப்படி வந்து நீங்கள் உங்கள் விண்டோஸில் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணி .NET அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, எப்படி ஜாவா JDK இன்ஸ்டால் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறீங்களோ, அதேமாரி ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ரன் டைம் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டோர் அங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிலைமைக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்துச்சு. ஸோ பார்த்துங்க ஆப் ஸ்டோர் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ட்டு. இது வந்து ஆண்ட்ராய்டும் ஆப்பிளும் வந்து நல்லா தெளிவாக கிளியராக பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் வந்து ஆப்பிள் இப்போ ரீசெண்டாக கிளைம் பண்ணதுன்னா இட்ஸ் $1 trillion எக்கானமி அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஃபோர்ட்நைட் அப்படின்றது எபிக் கேம்ஸோட ஒன் ஆஃப் தி பாப்புலர் கேம்ஸ். அவங்க இதுமாதிரி நிறைய கேம்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து ஆப் ஸ்டோர் அப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கேம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் நிறைய ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இயர்லி ஆல்மோஸ்ட் லைக் பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா $several billion அது. ஸோ இட்ஸ் லைக் அ வெரி பிக் மேசிவ் கேம் ஸ்டுடியோ கம்பெனி அவங்க. ஸோ இப்போ குழப்பம் எதில் வந்துச்சு அப்படின்னா வந்து ஆப் ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் வந்து நீங்கள் ஒரு கேம் போடுறீங்க அப்படின்னா அந்த கேமில் நீங்கள் காயின்ஸ் கொடுப்பீங்க உங்கள் கேம்ஸ்குள்ளார. இப்போ யூசர் வந்து புதுசாக ஒரு கத்தி வாங்குறாங்க, துப்பாக்கி வாங்குறாங்க, குண்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் போயிட்டு எங்களை ஸ்டோரில் போயிட்டு அந்த கேம்குள்ளார இன்ஆப் வாலெட் அப்படின்னு வாங்க, அதில் போயிட்டு நீங்கள் வந்து காசு வாங்கணும், காசு பே பண்ணி அதெல்லாம் வாங்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒவ்வொருத்தரையும் காசு பே பண்ணுறப்ப ஆப்பிளும் கூகுளும் வந்து கிட்டத்தட்ட 30% வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. மிச்சம் இருக்கிற 70% வந்து அந்த கேம் டெவலப்பர்ஸ்க்கு போகும். அண்ட் இது வந்து சின்ன கேம் டெவலப்பர்ஸ்க்கு ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி பெரிய டென்ட் இருக்குது. அவங்க மற்ற ஏதாவது வேலை பண்ணிருப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஃபுல் டைமாக கேம் ஸ்டுடியோ ரன் பண்ணுற கம்பெனிஸ்க்கு நிறைய ஓவர் ஹெட்ஸ் இருக்கும், அவங்க நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அவங்க இதை வச்சு நிறைய ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து 30%
அப்படின்றது வந்து இட்ஸ் a வெரி பிக் மார்ஜின். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் இவங்க 2 பேரும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்டால கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க வந்து நல்ல ஒரு ஆப் ஸ்டோர் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. உங்க கேம் நீங்க போட்டிங்கன்னா அதில் வர கஸ்டமர்ஸ் அவங்க கொடுக்குற இந்த கூகுள் அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் அண்ட் ஆப்பிள் கொடுக்குற கஸ்டமர்ஸ் வந்து உங்க கேமை டவுன்லோட் பண்றாங்க, உங்களுக்கு ரெவென்யூ வருது, விச் இஸ் ஆல் ரைட். பட் 30% கமிஷன் வந்து கரெக்டா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க, இப்போ இந்த eBay, அமேசான் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த பேமெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் இருந்து பேமெண்ட்டை காசை வாங்கி அந்த வெப்சைட் ஓனருக்கு வந்து காசு கொடுக்குறது, இது பேர் வந்து பேமெண்ட் கேட்வே. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப், லைம் பே, பேபால், இந்த பேடிஎம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே ஒர்க் பண்ணும். அவங்களோட கமிஷன் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 to 4%. அதுவும் கூட இப்போ கம்மியாச்சு, இந்த கொரோனானால வந்து பேபால் கூட உங்களோட ஃபீஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜாக இருக்கும். பேமெண்ட் கேட்வேஸ் வந்து இதுக்கு மேலே இருக்காது. பிகாஸ் எல்லா பேமெண்ட் கேட்வேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3%, 4% இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ ஏன்னா கேமோட பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேமோட பிளாட்ஃபார்முக்கு வந்து டெவலப்பர் நிறைய பேர் வந்து கேம் போட்டால் தான் ஆப் ஸ்டோருக்கே மரியாதை, ஆப் ஸ்டோருக்கு மரியாதை இருந்தால் தான் உங்கள் ஃபோனே வாங்குவாங்க. ஸோ இது வந்து அகெயின் கம்ஸ் பேக், இட்ஸ் லைக் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப். டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்பை நான் போடுறேன், எனக்கு நீ நிறைய பேர் கொண்டு வந்து கொடு, கேம் விளையாடுறது கூட நான் காசு சம்பாதிச்சுக்கிறேன். இது டெவலப்பர் சைடில் இருந்து. அதேமாரி இவங்க ஆப்பிள் சைடு ஆண்ட்ராய்ட் சைட்லேயும் வந்து எனக்கு நீ ஆப்பை கொண்டு வந்து போடு, உன்னோட ஆப்பெல்லாம் பார்க்கறதுக்காக என் ஃபோனை வாங்குவாங்க, எனக்கு காசு கிடைக்கும். உன் ஆப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அதுலேயும் ஒரு காசு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. 30% வந்து அதிகமான கமிஷன். அண்ட் பை டிஃபால்ட் ஆஸ் அ டெவலப்பர், ஒரு கேம் டெவலப்பராக நாங்கள் ஒரு 300-400 கேம்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 30% வந்து நிஜமாலுமே அதிகம் தான். இந்த சென்ஸ் வந்து அந்த 30% வந்து லெட்ஸ் சே இஃப் இட் வாஸ் 10% அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மிச்சம் இருக்க 20% வந்து நாங்கள் நேரத்துக்கு வந்து நிறைய கேம்ஸ் பண்ணியிருப்போம். அந்த 200 கேம்ஸ்ன்றதை நேரத்துக்கு ஒரு 300 கேம்ஸாக பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து யாரை பெனிஃபிட் பண்ணும்? ஆப்பிளையும் பெனிஃபிட் பண்ணும், ஆண்ட்ராய்டையும் பெனிஃபிட் பண்ணும், அண்ட் அதில் இருக்கிற ஈகோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுற மக்களையும் வந்து பெனிஃபிட் பண்ணும். ஸோ தட் வந்து அது வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் இன் டு ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டோர் ஓனர்ஸ். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபோர்ட்நைட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி V-Bucks அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இன்ஆப் கரன்சி பேர் வந்து V-Bucks. ஸோ அந்த V-Bucks வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நீங்கள் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் பே பண்ணீங்க, அதாவது ஃபோர்ட்நைட் கேம் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, V-Bucks வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்ஸே ஒரு 10,000 காயின் வந்து $10 அப்படின்னு இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபோர்ட்நைட் வெப்சைட்டில் போயிட்டு அந்த உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அங்கே நீங்கள் அந்த 10,000 காயினை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு $7 தரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 20% டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், யூசர்ஸ் வந்து இந்த ஆப் ஸ்டோரில் போய் பே பண்ணுறதுக்கும் ப்ளே ஸ்டோரில் போய் பே பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஃபோர்ட்நைட் வெப்சைட்டில் போயிட்டு காசை வாங்கிட்டு திரும்ப கேம்குள்ளே லாகின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ காசு கேம்குள்ளே வந்துடும். ஸோ இதை தான் வந்து அவங்க பண்ணாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் வந்து செம்ம காண்டாயிடுச்சு. காண்டாயிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஆப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணிட்டு எல்லாம் ஏகப்பட்ட சப்பக்கட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பிள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ யூசர்ஸ் பேஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் தனியாக பேமெண்ட் எடுத்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோர்ட்நைட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு கேஸ் போட்டுருச்சு, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுட்டு இது வந்து நீ எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம், எனக்கு நீ நெக்ஸ்ட் எய்டு கொடுக்க வேணாம், இது வந்து இருக்கிற எல்லா டெவலப்பருக்குமே நீ வந்து ஏதாவது பண்ணு, நீ வந்து உன் சிஸ்டத்தை நீ எல்லா டெவலப்பருக்காக மாற்று, நான் வந்து இது ஒரு காமன் சிவில் கேஸாக நான் போடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் படி அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஃபோர்ட்நைட் வந்து செம்ம காண்டாக்கி 1985 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1980s வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஆட் ஒன்று பண்ணாங்க, டிவி ஆட் ஒன்று பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த ஆட் என்னன்னா, அப்போ வந்து IBM அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினேட்டான கம்பெனி. ஸோ அவங்க வந்து எந்த சின்ன கம்பெனி இருந்தாலும் சரி அவங்க எப்படியாவது வந்து ஒன்று வாங்கிடுறது இல்லை க்ளோஸ் பண்ணிடுறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு கம்பெனி. ஸோ அதை எதிர்த்து வந்து ஆப்பிள் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் நிறைய விற்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ விற்கிறப்ப வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரெவல்யூஷனாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்றப்ப அதில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ரோபோட் மாதிரி உட்காந்து ஒரு டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் IBMோட ஃபாலோவர்ஸ், IBMோட கம்ப்யூட்டர் மிஷின்ஸ்லாம் வாங்குறவங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வேகமாக ஓடி வந்து ஒரு சுத்தியில் எடுத்து அந்த பெரிய ஸ்க்ரீன் மேலே போடுவோம், ஸ்க்ரீன் உடையும். உடஞ்சோன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க எல்லாம் எந்திரிச்சு வெளில வருவாங்க. அதுதான் வந்து ஆப்பிள்.
ஸோ இப்படி தான் வந்து ஆப்பில் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதே அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்போ வந்து ஃபோர்ட்நைட் வந்து அதை ஆப்பில் கில் பண்ணி சொல்லியிருக்கு. இப்போ நீ வந்து ஐபிஎம் மாரி இருக்க, நீ மற்றவங்க எல்லாத்தையும் வந்து நீ வந்து அவங்களோட உரிமையை பறிக்கிற, நீ அவங்கள்ட்ட வந்து சுரண்டுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட்நைட் வந்து ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கோர்ட் கேஸில் வந்து இவங்க ஆப்பிள் சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஒருத்தங்களுக்காக நாங்கள் பாலிசி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் ஃபோர்ட்நைட் வந்து எங்கள்கிட்ட வரணும்னு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியுதோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதேமாரி அவங்க ஃபோர்ட்நைட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஆப் ஸ்டோர் வந்து கிட்டத்தட்ட $1 trillion எக்கனாமி. ஸோ இவ்வளோ பெரிய எக்கனாமி வந்து காரணம் வந்து இட்ஸ் ஆல் எல்லா டெவலப்பர்ஸும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட காசு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இதேமாரி மற்ற டெவலப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஆப் ஸ்டோரே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இது வைக்கிறாங்க. அண்ட் அதேமாதிரி ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெவலப்பர் கிட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ரிசோர்ஸஸ் கொடுக்குறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிஸும் அது கொடுக்குறது தான். ஸோ அது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. இதில் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர்ட்நைட் வந்து OnePlus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் இருக்காங்க, அவங்க கூட ஒரு டைப் ஒன்று வச்சு அந்த ஃபோர்ட்நைட் கேமை வந்து டேரெக்டாக அந்த ஃபோனில் வந்து ஒரு ப்ளோட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு டேரெக்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி பேசி ஒரு வெர்ஷன் கூட ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு ராம்னு. அண்ட் அது வந்து ஆண்ட்ராய்டு வந்து உள்ளார வந்து ஆட்டத்தை கலந்துச்சு. கலைச்சிட்டு இந்தமாரி வந்து நீ இந்தமாரிலாம் பண்ணனா உனக்கும் அப்புறம் ஹேவை மாரி உனக்கு வந்து கனெக்ஷனை கட் பண்ணி விட்ருவோம், அதுக்கப்புறம் நீனும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எல்லாம் விற்க முடியாது அப்படின்ற பேர் வேட்டே இருக்காங்க. ஸோ அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தான் வந்து ஃபோர்ட்நைட் வந்து கோர்ட்டில் சொன்னது வந்து கூகுளோட ஒரு டேக்லைன் இருக்குது, அவங்களோட பாலிசி எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து டோன்ட் பி ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கூகுளோட பாலிசி. அந்த பாலிசியை வந்து ஹைலைட் பண்ணி இந்த கோர்ட் கேஸில் சொல்லியிருக்காங்க ஃபோர்ட்நைட். ஸோ டோன்ட் பி ஈவில்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஷியர் சைஸ், உங்களோட இவ்வளோ பெரிய சைஸ் நீங்கள் ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற கம்பெனிஸ் வந்து இப்படி நீங்கள் புள்ளி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கிரையோஜன் மாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஸோ அது என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் வந்து ரொம்ப பெருசாகிட்டாங்க, இவங்க ரொம்ப பெருசானதுனால வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து புள்ளி பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப மோனோபாலி மாரி கொண்டு போவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து வாய்ஸே இருக்காது, அவங்களோட உரிமை வந்து இப்போ என்னமாரி ஒரு டெவலப்பர் வந்து ஒரு 200 கேம் 300 கேம் போட்டிருக்காங்க, இப்போ திடீர்னு வந்து கூகுள் பிடிக்கல அப்படின்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, போகலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு போகலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன நடக்கும், லாயர் வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை சுண்டிப்பான், அதுக்கப்புறம் கூகுள்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் அங்கே போய்டும் லாயர்கிட்ட, அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதுக்கு தான் வந்து கிரையோஜன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் வந்து ஃபோன்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரீயாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகி மைக்ரோசாஃப்ட்லாம் கொலாபரேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் கமர்ஷியலைஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு குளறுபடி ஆகி நிறைய ஃப்ராடு தனம் பண்ணி அந்த கம்பெனி கடைசியாக மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் லைக் அ வேக்கப் கால் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாம்சங் இதுமாதிரி நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. இந்த ஹேவை வந்து ஒரு கம்பெனி, சைனீஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து அப்டேட்ஸ் கொடுக்காம பேன் பண்ணி அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பயங்கரமான அடி வாங்கிடுச்சு ஃபோன் செல்லிங் எல்லாமே. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற மற்ற மேனுஃபேக்சரர்ஸு எதையுமே இந்த கேம் டெவலப்பர்ஸு இவங்க எல்லாரும் வந்து மேபி ஒன்று சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் மாரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா ஈவன் an ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்மே கூட கிரியேட் பண்ணுவாங்க. இட் மைட் ஹேப்பன் அண்ட் ஐ திங்க் இட் ஷுட் ஹேப்பன். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஏன்னா வந்து இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு டெவலப்பர் iOS டெவலப்பர் இருக்கிறாங்களோ அதேமாரி இன்னும் ஒரு 5-6 செட் ஆஃப் டெவலப்பர்ஸ்க்கு வேலை டிஃப்ரெண்ட் வேலை கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோனோபோலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. அண்ட் குட் திங் அபவுட் ஆப்பிள் என்ன அப்படின்னா வந்து இனோவேஷன் இஸ் டெட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பெரிய ப்ராடக்ட்டுமே வந்து ஜஸ்ட் அது ஏற்கனவே போயிட்டு இருக்கிற ஒரு லேமினர் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்க தவிர இட்ஸ் நாட் கிரியேட்டிங் எனி பஞ்ச் லைன்ஸ். ஸோ அது இனிமேல் வந்து ஆப்பிள் வந்து இட்ஸ் கோன் பி ஜஸ்ட் an ஆவரேஜ் ஃபோன். ஸோ அதனால் ஏன்னா இப்போ வர பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃபார் பெட்டர் than ஆப்பிள். ஸோ அன்றைக்கி நான் காமிச்ச மாதிரி ரேசர் ஃபோன் அன்பாக்சிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ஃபார் பெட்டர் than ஆப்பிள். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ், அந்த ப்ராடக்டோட ஒர்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ரியலி நைஸ் ஃபோன். ஸோ எனிவே, ஸோ
ஸோ இதோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் see. And most cases வந்து they will go into compromise. They are too big. Like Fortnite is big, Apple is big, and Android is big, and they don't really not going to worry about rest of the community. So end of the day they will give a very good compensation for Fortnite to get back again. அவங்க திரும்ப Fortnite வந்து App Store, Play Storeல வருவாங்க, and then everything will go back again to normal. But this will stir up certain things. So இப்போ வந்து கண்டிப்பா வந்து நிறைய phone manufacturers and இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா they will be thinking of an alternate for Android. Okay, we'll see. We'll have to wait and watch. Okay guys, stay tuned. Thank you so much for all your support. And so far we have crossed almost like 3,000 subscribers வந்துட்டு இருக்கோம். And it's all because of your support. அதே மாதிரி ஒரு giveaways வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மந்த்லேருந்து எவ்ரி மந்த் வந்து சின்னதாக ஒரு giveaways, நல்ல அழகான கூல் கேட்ஜெட்ஸ் எதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதோட கோட் வந்து கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு வரும். அண்ட் ஒரு எவ்ரி மந்த் வந்து we gonna give few giveaways. ஸோ அதனால் அந்த கோட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் அந்த கோடுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். வில் கேட்ச் அப் again. Okay guys, thank you so much, and stay tuned. We'll see you in another video.